பிரேமன் பிக்சர்ஸ் வழங்கும் அனலரசு தயாரிப்பில் சாம் சிஎஸ் இசையில் சூர்யா சேதுபதி நடிக்கும் ஃபீனிக்ஸ் ஜூலை 4 முதல். அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். மதுரையில் திருட்டு வழக்கு ஒன்றில் முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜுவின் ஓட்டுநர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அது குறித்தான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் பாலமுருகன். பாலமுருகன், முழு விவரங்களை வழங்கலாம். நிச்சயமாக மதுரை விளாங்குடி மீனாட்சி நகர் அபார்ட்மெண்டில் வசிக்கும் ஜெயேந்திரன் கதிர்வேல் என்பவர் சென்னை ஐடி நிறுவனத்தில் மேலாளராக பணியாற்றி வருகிறார். அவர் சொந்த ஊரான போடியில் கோயில் திருவிழாவிற்காக கடந்த ஜூன் 17ஆம் தேதி குடும்பத்துடன் சென்றுவிட்டு ஜூன் 21ஆம் தேதி வீட்டிற்கு வந்தபோது வீட்டின் முன்கதவு உடைக்கப்பட்டிருந்தது கண்டு அதிர்ச்சியடைந்திருக்கிறார். இதனையடுத்து உள்ளே சென்று பார்த்தபோது வீட்டிற்கு இருந்த 42 லட்சம் பணத்தை வைத்திருந்த பேக் காணாமல் போனது தெரிய வந்திருக்கிறது. சொத்து ஒன்றை விற்றதன் மூலமாக கிடைத்த 42 லட்சம் ரூபாய் பணத்தினை காணாமல் போனது வீட்டினுள் தேடி பார்த்ததும் கிடைக்கவில்லை. இதனையடுத்து மதுரை கூடல்புதூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். இது குறித்து கூடல்புதூர் காவல்துறையினர் விசாரணை நடத்திய போது 42 லட்சம் ரூபாய் ரொக்க பணத்தை கொள்ளையடித்து சென்ற முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜுவின் ஓட்டுநராக பணிபுரிந்து வந்த பொதும்பு பகுதியைச் சேர்ந்த சுரேஷ், மதுரை KK நகரைச் சேர்ந்த சிறப்பு பிரகாஷ், நாகமலை புதுக்கோட்டையை சேர்ந்த விவேகானந்த் மற்றும் திருப்பாலையை சேர்ந்த யோகேஷ் ஆகிய 4 பேரை கைது செய்து பின்னர் அவர்களிடம் இருந்து 5 லட்சம் ரூபாய் ரொக்க பணத்தை பறிமுதல் செய்தனர். அவர்களை விசாரிக்கும் போது கொள்ளையடிப்பதற்காக அந்த அபார்ட்மெண்ட்லேயே 1 மாதமாக தங்கி ஸ்கெட்ச் போட்டு அந்த பணத்தை கொள்ளையடித்ததாக ஒப்புக்கொண்டனர். பின்னர் 42 லட்சம் ரூபாயை கொள்ளையடித்து 4 பேரையும் மதுரை மாவட்ட நீதிமன்றத்தில் நீதிபதி ஹரிஹரசுதன் முன்பு ஆஜர்படுத்தியிருக்கிறார்கள். அப்போது 4 பேருக்கும் 15 நாட்கள் நீதிமன்ற காவலில் அடைக்க உத்தரவு பிறப்பித்த நிலையில் 4 பேரும் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள். மேலும் பணம் திருட்டு வழக்கில் பாலா, ராஜா, நாகார்ஜுன், திருடன் ஆகிய 4 பேரை போலீசார் வழக்கு பதிவு செய்து இந்த வழக்கில் சம்பந்தப்பட்டவர்களை தீவிரமாக தேடி வருகிறார்கள். குறிப்பாக 2 வார காலமாக VIP வீட்டில் பணம் 200 கோடி ரூபாய் கொள்ளை போனது தொடர்பாக பரபரப்பாக பேசப்பட்டு வந்தது. இந்த நிலையில் 42 லட்சம் ரூபாய் திருடு போனது என்று கணக்கு காட்டி இந்த வழக்கை முடித்திருக்கிறார்கள் என்பதும் பரபரப்பாக பேசப்பட்டு வருகிறது. விவரங்களுக்கு நன்றி பாலமுருகன். பிரேமன் பிக்சர்ஸ் வழங்கும் அனலரசு தயாரிப்பில் சாம் சிஎஸ் இசையில் சூர்யா சேதுபதி நடிக்கும் ஃபீனிக்ஸ் ஜூலை 4 முதல்.